அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி பரம்பரையாக ஒரே தொழில் வேலை அமைப்புள்ள சில குடும்பங்கள் செட்டில் ஆகிறத நம்ம பார்க்க முடியுது. அதுக்கு எந்த கிரகநிலை காரணம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். சில குடும்பத்தில் பார்த்திங்கன்னா அவங்க தாத்தா மருத்துவராக இருந்திருப்பார், அவங்க அப்பா மருத்துவர், அதுக்கப்புறம் அவங்க பையன் மருத்துவத்துறையிலே போய் டாக்டர் ஆகிற அமைப்புலாம் இருக்குது. சில குடும்பத்தில் தொடர்ந்து அரசு வேலையிலே பயணிக்கிற அமைப்புலாம் இருக்குது. அதுக்கு பார்த்திங்கன்னா சில குறிப்பிட்ட கிரகம் தொடர்ந்து தலைமுறையாக ஒரே அமைப்பில் சுபத்துவமாகவும் ஸ்ட்ராங்காகவும் குரு சுக்கிரன் திக்பலம் உச்சம் இந்த போன்ற அமைப்புகளில் ரொம்ப வலுவான அமைப்புகள் இருக்கிறதுனால அந்த தொடர்புடைய அதே தொழில் வேலையில் அவங்க தொடர்ந்து முன்னேறிட்டே போகிறத நம்ம பார்க்க முடியுது. அந்த வகையில் தான் இன்றைக்கி ஒரு ஜாதகத்தை நம்ம பார்க்கலாம். இதில் பார்த்திங்கன்னா இந்த ஜாதகர் மகர ராசி திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்திருக்காரு. லக்கணமாக வந்திருக்கிறது மிதுன லக்கணம். இந்த ஜாதகத்தில் சூரியன் பார்த்திங்கன்னா கடகத்தில் சந்திரனோட வீட்டில் இருக்கார். சந்திரன் நேர் இதில் பௌர்ணமி சந்திரனாக இருந்து உங்களுக்கு சூரியனை பார்க்குறாரு. இந்த இடத்துல சுக்கிரனோட பார்த்திங்கன்னா சூரியன் சேர்ந்துருக்கு. ராகுவோடு சேர்ந்துருந்தாலும் கொஞ்சம் விலகி தான் இருக்கிறாரு. இது பௌர்ணமி சந்திரனை பார்த்து சுக்கிரனோட சேர்ந்து சந்திரனோட வீட்டில் சுபரோட பார்வையில் ரொம்ப வலுப்பட்டு இங்கே சூரியன் இருக்குது. இந்த ஜாதகத்தில் பார்த்திங்கன்னா இவங்க தாத்தாவும் அரசு பணியில் இருந்தவங்க, இவங்க அப்பா அம்மா இவங்க ரெண்டு பேருமே அரசு பணியில் இருந்து அதுக்கான பென்ஷன் அமைப்பெல்லாம் பல லட்ச ரூபா இவங்களுக்கு வருமானங்கிறது வந்துக்கிட்டு இருக்க ஒரு ஜாதகம். இவர் உள்ளூர் வாசி தான். ஜாதகம் பார்க்கணுன்னு அவர் வீட்டுக்கு வந்திருந்தார். ஜாதகம் பார்க்கணுன்னு சொன்னோடனே எனக்கு சூரியன் சுத்தமாக இருக்கும் அப்படிங்கிற அமைப்பு என் மனசில் ஓட ஆரம்பிச்சிட்டு. ஏன்னா ஒரு ஜோதிடர்னால் ஒரு இதை பார்த்தாலே அதோட கிரக நிலையில் அப்படியே அச்சியாசலாக நம்ம கண் முன்னாடி போகும். அதுதான் ஒரு ஜோதிடருக்கு இயல்பாக உள்ளது. இந்த ஜாதகம் பார்க்கணும் ஏன்னு சொல்லி உள்ளே வந்தோடனே இவருக்கு சூரியனை ஸ்ட்ராங்காக இருக்கும், இவர் இந்த மாதிரி செட்டப்லாம் இருக்குன்னு நம்ம இயல்பே நான் ஏற்கனவே முடிவு பண்ணி தான் வச்சுருந்தேன். ஜாதகத்தை கொடுத்தோன்னே உங்களுக்கு அரசு பணிக்கான அமைப்பு இந்த ஒரு வருஷத்தில் இருக்குது அப்படின்னு தான் நான் சொன்னேன். ஆமாம் சார், நான் அதை பற்றி கேட்குறது தான் வந்தேன். நான் அரசு வேலைக்கு ட்ரை பண்ணிகிட்டு இருக்கேன். வேறு ஏதாவது பேமெண்ட் ஏதாவது கொடுக்கணுமா இல்லை எனக்கு இயல்பாகவே கிடைச்சிருமா அப்படின்னு கேட்டு தான் இவர் ஜாதகம் பார்க்கவே வந்திருந்தார். இப்போ இந்த ஜாதகத்தில் பார்த்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு ராகு தசை தான் நடந்துகிட்டு இருக்குது. 2011 ராகு தசை நடக்குது. இதில் பார்த்தீங்கன்னா இப்போ சுக்கிர புத்தி ஜூலை 2026 முடிய போகுது. அதுக்கப்புறம் சூரிய புத்தி வரப்போகுது. இந்த வருஷத்தில் உங்களுக்கு அரசு வேலை கிடைச்சுன்னு சொல்லி நான் அனுப்பியிருந்தேன். இங்கே பார்த்தீங்கன்னா இப்போ சுக்கிர புத்தி 6 மாதம் பாக்கி இருக்குது. இதில் உங்களுக்கு அரசு பணி வெளியூர் வெளியிடங்களில் கிடைக்கும். நீங்கள் வேலை கிடைச்சதுலேருந்து தொடர்ந்து ஒரு 30-40 வருஷத்துக்கு வெளியூர்லேயே நீங்கள் வசிக்கிற மாரி அமைப்பு இருக்கும். உள்ளூரில் உங்களுக்கு கிடையாது. பக்கத்து மாவட்டம் பக்கத்து ஊரில் தான் உங்களுக்கு வேலை அப்படின்னு சொல்லி தான் நான் அனுப்பியிருந்தேன். ஆமாம் சார், நான் இப்போ பக்கத்து மாவட்டத்தில் 50 லட்ச ரூபாய்க்கு ஒரு வீடு வாங்க போகிறோம், அங்கேயே செட்டில் ஆகிற அமைப்பு தான் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தார். ஏன்னா இதில் பார்த்தீங்கன்னா 8-12 சுத்தம் ஆயிடுச்சு. 8ஆம் இடத்துல பௌர்ணமி சந்திரன், 12ஆம் இடத்துல குரு சனி சேர்ந்துருக்குறாங்க. இங்கே 8ஆம் இடத்தை பார்க்குறாங்க. அந்த ராகு தசை உங்களுக்கு இன்னும் 3 வருஷத்தில் முடிஞ்சு அதுக்கப்புறம் குரு மகாதசை 12லேருந்து வரப்போகுது. அதுக்கப்புறம் சனி மகாதசையும் 12லேருந்து வரப்போகுது. ஏறத்தாழ ஒரு 35 வருஷம் வெளியூர் வெளியிடங்கள்லேயே இவங்க ட்ராவல் பண்ணுற மாதிரி அமைப்பு வர்றதுனால இவங்க கம்ப்ளீட்டாக பூர்வீகத்தை விட்டு இடம் மாதிரி போகிறத அமைப்புங்கிறது இருக்குது. வெளியூரில் தான் அரசு பணி அப்படிங்கிற அமைப்பு இருக்குது. சொல்லி ஒரு வாரத்திலேயே இவங்களுக்கு வேலை கிடைச்சிட்டு நான் ஒரு வருஷத்துக்குள்ளே கிடைச்சிருன்னு சொல்லி அனுப்புனேன். ஒரு வாரத்தில் இவங்களுக்கு வேலை கிடைச்சி அவங்க திரும்ப மேலும் சில பலன்களை கேட்டுட்டு போனாங்க. அடுத்தது என்ன நடக்கும், அடுத்தடுத்த புத்திகள்லாம் எனக்கு எப்படி இருக்குன்னு கேட்டிருந்தாங்க. இந்த ஜாதகத்தில் பார்த்தீங்கன்னா அடுத்து ஜூனுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா வர 2026 ஜூனுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா சூரிய புத்தி வருது. இதில் பார்த்தீங்கன்னா அப்போட ஹெல்த்தை கொஞ்சம் பாதிக்கிற அமைப்புங்கிறது இந்த ஜாதகத்தில் உங்களுக்கு வரும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 2027 சந்திர புத்தி வரும். அது 8ஆம் இடத்துல கேதுவோடு சேர்ந்துருக்கு. தாயாரோட ஹெல்த்தை பாதிக்கிறது. ஜாதகத்துக்கே கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூ வருது. மனம் சார்ந்த டிஸ்டர்பன்ஸ் வருது. இது மாதிரி கொஞ்சம் இடையூறுங்கிறது இருக்குது. செவ்வாய் புத்தி வரும்போது ஜாதகருக்கு கடன் சம்பந்தப்பட்ட அமைப்பு, வீட்டில் கொஞ்சம் கருத்து வேறுபாடு. அடுத்த ராகு தசையில் யோகத்தை செஞ்சாலும் கடைசியாக வர்ற சூரிய சந்திர புத்திகள் கொஞ்சம் ஏற்ற இறக்கங்களை காமிச்சிட்டு போகிறது இயல்பு தான். இது ஒரு பெரிய தோஷத்தை செய்யாது. ஏன்னு பார்த்தீங்கன்னா இங்கே பௌர்ணமி சந்திரனாக இருக்காங்க. சூரியனும் சுக்கரனோட சேர்ந்துருக்கிறதுனால அப்பா அம்மாவோட ஹெல்த்தை கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்ண வச்சு கம்ப்ளீட்டாக பெரிய லெவலில் சிக்கலை ஏற்படுத்தாது. அதுக்குன்னு ஜாதகம் வலுவாக இருக்கிறதுனால அது ஒரு யோகா அமைப்பிலேயே இந்த ஜாதகம் போயிடுது. குறிப்பாக பார்த்தீங்கன்னா இல்லை தர்மகரமாதி யோகம் இருக்குது, பௌர்ணமி யோக அமைப்பு இருக்குது. ராகு பார்த்திங்கன்னா கடக ராகுவாக அந்த திசை நடத்துறதுனால சுக்கரனோட இவர் சேர்ந்துருக்கிறதுனால ஆடம்பரமான வாழ்க்கை, வசதி வாய்ப்பு, தரமான கல்வி எல்லாமே இவருக்கு ஈஸியாகவே கிடைச்சிட்டு இப்போ இந்த ராகு திசையில் அவங்களுக்கு வேலையும் கிடைச்சிட்டு அடுத்த ஒரு திசையில் இவங்க தொடர்ந்து வேலையிலையும் பயணிக்க போகிறாங்க. தலைமுறையாக உங்களுக்கு அரசு பணி கிடைக்கணும்னா அதில் சூரியன் குருவோடைய சுக்கரனோடைய சேர்ந்துருக்கணும். அதுவும் இல்லாமல் உங்களுக்கு 3, 6, 10, 11 இருந்து சுபர் தொடர்பு வாங்கி அது ஸ்ட்ராங்கான அமைப்பில் இருந்து அதன் தொடர்புடைய திசை வந்ததுன்னா தொடர்ந்து இவங்களுக்கு பரம்பரை அரசு பணிங்கிறது கிடச்சிக்கிட்டே இருக்கக்கூடிய அமைப்பு தான் இந்த ஜாதகத்தில் இருக்குது. இதுலேயும் பார்த்தீங்கன்னா இவங்க குழந்தைக்கு அந்த அரசு பணி அமைப்பு இருக்கும். 5ஆம் அதிபதியோட சூரியன் சேர்ந்துருக்காரு. அதனால் இவருக்கு பிறகு குழந்தையும் அரசு பணிக்கு தான் போகுங்கிறதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. மீண்டும் நான் ஒரு நல்ல தலைப்பில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.